வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்த்டே டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோவிலேயே உங்களுக்கு ஆடியோலாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் மியூட் பண்ண தேவையில்லை. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்ற மாதிரி இந்த மாதிரி தான் வரும். ஸோ அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட் எந்த இடத்துல முடிஞ்சு பிளாங்காக அந்த டெம்ப்ளேட் வந்து ஷோ ஆகுதோ அந்த இடத்துல தான் நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 7 செகண்ட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பிளாங்க் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல லேயர் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மறுபடியும் பிளாங்காக ஷோ ஆகும். அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை செலக்ட் பண்ணி சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்து கட் பண்ணிடுங்க. இப்போ கரெக்டாக நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படியே மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தேவையான அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே ஒவ்வொரு மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணி கூட நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கூட எகைன் பேக்கில் வந்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. டோட்டலாக வந்து ஒரு 18 செகண்ட் இருக்குது. அந்த செகண்டுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக ஒரு 4 ஃபோட்டோஸ் இல்லைனா 5 ஃபோட்டோஸ் வரும். அதை வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோ ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.